லட்டூஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை, இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்காங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்காவை பற்றி தாங்க பேச போகிறோம். முருங்காயின் வகைகள், அதன் நன்மைகள், அதன் வளர்ப்பு முறைகளை பற்றி பார்க்கலாங்க. முருங்காவை பற்றி சொல்லணும்னா, முருங்கையை தின்னவன் வெறுங்கையோடு போவான் என்பாங்கங்க. முருங்கை இலை, பூ, காய், பட்டை இவற்றையெல்லாம் உணவோடு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா வயதானாலும் இளமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பாங்கங்கிறது தாங்க இதோடைய அர்த்தம். முருங்கா ஒலிப்ரா என்ற பெயர்ல அடையாளப்படுத்தப்படுதுங்க. முருங்கையின் தாய் நிலம் சொன்னா நம்ம தமிழ்நாடு தாங்க. முருங்கையின் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பால் முருங்கை, பூனை முருங்கை, பாலமேடு முருங்கை, மூலனூர் முருங்கை, வளையப்பட்டி முருங்கை, கரி முருங்கை, செம்முருங்கை, யாழ்ப்பாண முருங்கை, காட்டு முருங்கை, செடி முருங்கை என்று பல வகை சொல்லலாங்க. ரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா PKM 1, PKM 2, அது MP 31, MP 38, இப்படி பல வகையில் ஒட்டு ரகங்களும் இருக்குதுங்க. ஓராண்டுக்கு மேல் ஆயுள் காலத்தையும் 6 மாதத்தில் காய்க்கும் தன்மையும் கொண்டதுங்க இந்த முருங்கா. கரிமுருங்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்ததுங்க. அது இலகுவில் ஒடிய தன்மை கொண்டதுங்க இந்த முருங்கா. அனைத்து மண்ணிலும், வறண்ட நிலத்திலும், நீர்ப்பாசன பகுதிகளிலும், மணல் பரப்புகளிலும் செழிப்பாக வளரக்கூடியதுங்க இந்த முருங்கா. அடுத்தது நன்மைன்னு சொல்லணும்னா, தாவரத்தின் இலை, பூ, காய், பட்டை அதிக மருத்துவ குணம் கொண்டதுங்க இந்த முருங்கா. இந்த முருங்காவில் 4048 நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டதுங்க. இந்த 9 நாளில் உடலில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள் அதிகமாக இந்த முருங்காவில் அடங்கி இருக்குதுங்க. சிவப்பணுக்களை அதிகரிக்கும் தன்மையும் இந்த முருங்காவில் இருக்குதுங்க. விட்டமின்ஸ், மினரல்ஸ், பைட்டோகெமிக்கல்ஸ், 8 எசென்சியல்ஸ் அமினோ ஆசிட்டு, 46 ஆன்டி ஆக்சிடென்ட், 36 ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட், இப்படி ஏகப்பட்டதுங்க. முருங்காவை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க. அடுத்ததாக நடவு முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ரகம் விதையை தேர்வு செய்கிறீங்களோ அந்த ரக விதைகளை எந்த நிலத்தில் பயிரிடுறீங்களோ அந்த நிலத்தில் மாட்டு உரம், வெர்மி கம்போஸ்ட் இதை அந்த நிலத்து மண்ணோட கலந்துட்டு மண்ணை ஈரப்படுத்தி அதை மேடாக்கி 1 to 2 இன்ச் ஆழத்தில் இந்த விதைகளை நம்ம நடவு செய்யலாங்க. இப்படி நடவு செய்தல் மூலம் அதனுடைய முளைப்பு திறன் அதிகரிக்குங்க. நடவு செஞ்சு 45 நாள்லயே 2.5 அடி உயரம் அதில் வந்துருங்க. அப்புறம் ஒரு 6-7 மாதங்கள்ல ஓரளவு மகசூல் தர ஆரம்பிச்சிருங்க. இந்த முருங்கால இருந்து நல்ல காய்கள் அதுல இருந்து எடுக்கணும்னா கண்டிப்பா 1 வருடத்திற்கு மேல ஆகுங்க. மகசூல்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு பருவ காலத்திலும் மாறுபடுங்க. இந்த முருங்கா மரத்தில் மகசூலை எடுக்கணும்னா முதல் வருடத்தோட 2வது வருடம் தாங்க அதனுடைய மகசூல் நமக்கு அதிகரிக்குங்க. ஒரு செடிக்கு சுமார் ஒரு 200லேருந்து 300 காய்கள் 2ஆம் ஆண்டில் நம்ம எடுத்துடலாங்க. நம்ம இந்தியாவில் முருங்கா வளர்ப்பில் ஒரு ஹெக்டருக்கு 50 முதல் 98 டன் வரைக்கும் மகசூலை தருங்க. இதில் PKM 2 அப்படின்னு ஒரு ரகம் சொன்னலாங்க, அது ஒரு ஹெக்டருக்கு 98 டன்னு தருங்க. முருங்கா மரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உரம் இடுவதற்கு தேவையில்லைங்க. அந்த மரம் வளர ஆரம்பிக்கும் போதே அதில் யூரியா, பொட்டாஸ், பாஸ்பேட் ஆகியவற்றை நம்ம நடவு செஞ்ச காலங்களே உரமாக கொடுக்கலாங்க. அதிகப்படியான உரம் நம்ம முருங்கா மரத்துக்கு தேவையில்லைங்க. முருங்கா மரத்துக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நீர் தேவையில்லைங்க. ஆனால் தாவரத்துடைய வேர் வாடாமல் கண்டிப்பாக நம்ம நீர்த்தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. முருங்கா மரம் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வடிகால் முறை கண்டிப்பாக வேணுங்க. அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டா மரம் இறக்க நேரிடுங்க. அதில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டுங்க. இந்த முருங்கா மரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதுனால நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குங்க இதனுடைய வளர்ப்பு முறைகள். இந்த சாகுபடியை இந்த முருங்கால நம்ம எடுக்கணும்னா சரியான திட்டமிடுதல் வேணுங்க. முருங்கா வளர்ப்பு முறையில் புரிதலும் வேணுங்க. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முருங்கா வளர்ப்பதில் குறைந்த முயற்சியில் அதிக லாபம் ஈட்டலாங்க. இந்த
இந்த வீடியோவில் அதன் வளர்ப்பு முறைகள் மற்றும் வகைகளை பற்றி சொன்னேங்க. அடுத்த வீடியோவில் அதற்கு எந்தெந்த உரங்கள் கொடுக்கலாங்கிறதையும் அதன் பூச்சி தாக்கத்தை எப்படி தவிர்க்கலாங்கிறதையும் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க.